வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. பத்திரிகை ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க கொலை ராஜபக்ஷக்களின் ஆட்சி காலத்தில் நடந்தது. அரசாங்கத்துடன் தொடர்புடைய சிலரது ஊழல் விவகாரங்களை அவரது பத்திரிகையில் வெளியிட்டதால் அவர் கொலை செய்யப்பட்டார் என்ற குற்றச்சாட்டு பலரால் முன்வைக்கப்பட்டது. அப்போது அதை மேடைகள் தோறும் பேசி அரசாங்கத்தை குற்றம் சுமத்திய தேசிய மக்கள் சக்தி இன்று அரசாங்கத்தை அமைத்துள்ளது. அதனால் லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்னணியில் உள்ளவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டனை கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பெரிய அளவில் உள்ளது. லசந்த விக்ரமதுங்க கொலை விசாரணை தொடர்பாக ஆராய சட்டமா அதிபர் மற்றும் சம்பந்தப்பட்ட சிஐடி அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயத்தை வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். லசந்த விக்ரமதுங்கவின் கொலையில் சட்டமா அதிபரின் தலையீடு குறித்து தற்போது பலர் முதலை கண்ணீர் வடித்தது வருவதாகவும் அமைச்சர் அதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை பல அரசாங்கங்களை கடந்து வந்தவர்கள்தான் இவ்வாறு முதலை கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதாகவும், ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எப்போதும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த பாடுபடும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் எந்த சூழ்நிலையும் கொலையாளிகளை விடுவிக்க அரசாங்கம் அனுமதிக்காது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விசாரணை ராஜபக்ஷக்களை ஒரு மிகப்பெரிய சிக்கலில் சிக்க வைக்கலாம். ஒரு முன்னாள் ஜனாதிபதி இதில் சிக்கலாம் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் பாடசாலை மாணவி வித்யா படுகொலை வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த விஷயம் உலகெங்கிலும் உள்ள ஈழத்தமிழர்கள் மத்தியில் சோகம் கலந்த ஆபாச பொருளாக அந்த நாட்களில் இருந்தது. இது தொடர்பான வழக்கு இப்போது மீண்டும் நீதிமன்றத்தில் வந்துள்ள நிலையில் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. யாழ் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது. மேன்முறையீட்டு மனுக்கள் இன்றைய தினம் நீதிபதிகள் பிரதீப் பத்மன் சூரசேன, ஜனப்டி சில்வா மற்றும் சம்பத் அபகோன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது சட்டமா அதிபரின் சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்தின் முன் விடயங்களை முன்வைத்து குறித்த மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதியை நிர்ணயிக்குமாறு கோரினார். அதன்படி மூவரடங்கிய நீதிபதி குழாம் சம்பந்தப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் 25ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் சிவலோகநாதன் வித்யா என்ற பாடசாலை மாணவி கடத்தப்பட்டு தவறான முறைக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 7 பேருக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு மரண தண்டனை விதித்தது. யாழ் நீதிமன்றத்தில் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் தங்களுக்கு தண்டனை விதித்த விதம் சட்டத்திற்கு முரணானது என்றும், எனவே மேல் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அதனை குற்றச்சாட்டிலிருந்தும் தங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் கூறி பிரதிவாதிகள் இந்த மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இதனால் சுமார் 10 வருடங்களுக்கு முன் நடந்த இந்த விஷயம் மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட உள்ளது. கடந்த அரசாங்கம் ஆட்சி செய்த போது கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த மொட்டு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் என்ற தகவல் அனுர அரசால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நாடாளுமன்றில் அவர்களது பெயர்கள் கொண்ட பட்டியல் அம்பலமாகியுள்ளது. 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற காலி முகத்திடல் போராட்டங்களின் போது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக கூறி அரசாங்கத்திடமிருந்து இழப்பீடு பெற்ற அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை அனுர அரசு வெளியிட்டுள்ளது. அந்த பட்டியலை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்று நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தியுள்ளார். அவர் வெளியிட்ட தகவலின்படி காலி முகத்திடத்தில் போராட்டங்களின் போது வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 43. பெயர் பட்டியல் விவரம் இன்று நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. பட்டியலில் ஒரேயொரு முஸ்லிம் முன்னாள் அமைச்சரான அலி சப்ரியை தவிர மீதி அனைவரும் சிங்களவர்கள். இதில் கடந்த ஆட்சியில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு பெரிய அளவில் பணம் தெரிய வந்துள்ளது. உதாரணமாக ஊழல் குற்றச்சாட்டில் சிறையில் அடைக்கப்பட்ட கஹலிய ராம்புக்வெலவுக்கு 95.9 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படியாக 43 முன்னாள் எம்பிக்கள் இழப்பீடு தொகையாக 1.2 பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்று நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தியுள்ளார். அவர்களது வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை மிகைப்படுத்தி மதிப்பிடுவதற்கு அரசாங்க அதிகாரிகளை
செல்வாக்கு செலுத்தி அவர்கள் பாரிய இழப்பீடுகளை பெற்றுள்ளனர் என்று அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் சட்டவிரோதமாக வாகனங்களை பயன்படுத்திய அரசியல்வாதிகள் ஒவ்வொருவராக சிக்கி வருகிறார்கள். இதில் புதிதாக சிக்கியுள்ளவர் புத்தளம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தா அபேசேகர. இவர் பயன்படுத்தியதாக கூறப்படும் சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட பிராடோ வாகனம் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் இந்த வாகனம் மீட்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தற்போது அவர் முன்பு வசித்த பகுதியை விட்டு வெளியேறிவிட்ட காரணத்தால் விசாரணை அதிகாரிகளால் வாகனம் தொடர்பாக அவரிடம் வாக்குமூலம் பெற முடியவில்லை. சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட லாண்ட் குரூசர்ஸ் வகை பிராடோ காரை பயன்படுத்தியதாக சாந்த அபேசேகர தொடர்பில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினருக்கு தகவல் கிடைத்திருந்தது. அதன்படி பல நாட்களாக கிடைத்த தகவல்களை ஆராய்ந்த பின்னர் வாகனத்தை தங்களது கட்டுப்பாட்டில் எடுப்பதற்கு விசாரணை அதிகாரிகள் குழு ஒன்று இன்று காலை புத்தளம் சென்றது. அங்கு அந்த வாகனத்தை முதலில் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் தேடுவதை நிறுத்தவில்லை. தொடர்ந்து சோதனை செய்ததில் வாகனம் வெவ்வேறு பாகங்களாக பிரிக்கப்பட்டு 2 இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த 2 இடங்களில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொந்தமான புத்தளத்தில் உள்ள ஒரு தென்னந்தோட்டத்திலும் அவரது வீட்டிற்கு அருகிலுள்ள மற்றொரு வீட்டிலும் இருந்தன. வாகனத்தின் என்ஜின் உட்பட பல பாகங்கள் அவரது தென்னந்தோப்பில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டன. பாகங்களை வைத்து விரிவான புலனாய்வு செய்த போது சம்பந்தப்பட்ட வாகனம் ஏற்கனவே விவசாய திணைக்களத்தினூடாக தற்போது பயன்படுத்தப்படும் பிராடோ வாகனத்தின் இயந்திர எண் மற்றும் செஸ்ஸி எண்ணை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்டது தெரிய வந்தது. கடந்த சில நாட்களாக சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து வரும் நிலையில் சாந்த அபேசேகரவும் அவரது மகனும் வாகனத்தை பிரித்து மறைத்து வைத்ததும் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ கையை விரித்துள்ளார். அவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போதே அப்படி குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தி சதி செய்ததாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மீது அசாத் மௌலானா குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அது பற்றி கருத்து தெரிவித்த கோட்டபாய ராஜபக்ஷ தயவு செய்து ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை படியுங்கள். சிஐடி அதிகாரிகள் அளித்த சாட்சியங்கள் உட்பட அதில் பல விஷயங்கள் உள்ளன. அந்த அறிக்கையில் உள்ளதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். தற்போது முன்னாள் அமைச்சர் பிள்ளையானின் முன்னாள் இணைப்பு செயலாளர் அசாத் மௌலானா ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அளித்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையின் முக்கிய சாட்சியான மௌலானா இலங்கையிலிருந்து வெளியேறி சுவிட்சர்லாந்தில் அகதி அந்தஸ்து கோரியுள்ளார். அவர் இந்த விசாரணைக்காக விரைவில் சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை அரசு சுவிட்சர்லாந்து அரசுடன் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே இலங்கை தூதரகம் ஊடாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிய வருகிறது. கோட்டபாய ராஜபக்ஷவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக கோட்டபாய ராஜபக்ஷ தன்னுடனும் முன்னாள் அரச புலனாய்வு சேவை பணிப்பாளர் சுயேசாலோ பிள்ளையானுடனும் இணைந்து செயல்பட்டதாக மௌலானா குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விவகாரம் நீதிமன்றம் சென்றால் இலங்கையில் மற்றும் ஒரு முன்னாள் ஜனாதிபதியும் சிக்கிக் கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது.